ஹாய்! என்கிட்ட நெறைய பேர் சொல்றது உண்டுங்க. எனக்கும் வீடியோ பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு லைஃப் ஸ்டைல் விளாக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு மினி விளாக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் பயமா இருக்கு. வீட்ல ஏதாவது சொல்லுவாங்களோ? ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோலாம் தோணுதுக்கா, அப்படிலாம் நெறைய இன்பாக்ஸ்ல எனக்கு மெசேஜஸ் வரும். நேத்து கூட ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, "அக்கா எனக்கு இதில ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் மீடியாங்கிற வரைக்கும் நெறைய பேட் கமெண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அது நம்மளோட கன்டென்ட்ட பொறுத்து. நீங்க வந்து இந்த மாதிரி குக்கிங், லைஃப் ஸ்டைல் போம்போது மேக்ஸிமம் அவ்வளோ கமெண்ட் வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன். எனக்கும் நெறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா, அத நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம போனா தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். அதுவும் இல்லாம இப்ப எல்லார் கையிலயுமே ஃபோன், இன்டர்நெட் இருக்கு. நான் ஒரு கிரியேட்டரா இருக்கணுமா? நான் ஒரு வியூவரா இருக்கணுமாங்கிறது அவங்களோட பர்சனல் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, டூ இட் ஃபர்ஸ்ட். யாரையும் பத்தி கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி இந்த பயம்லாம் எனக்கும் இருந்திருக்கு. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நான் சேனல் வச்சிருக்கேன். என் சேனல பாருங்கலாம் நான் சொன்னதே கிடையாது. ஆனா நம்ம சொன்னா தான் நம்ம சேனல் வெளியில தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அண்ட் என்னோட ஒரு வீடியோ மில்லியன் வியூஸ் போச்சு. அப்ப என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பஸ்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ்ன்னு எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க. "நீயா இது? நீயா இது?" அப்படின்னு நெறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து எல்லாருமே, "நீ நல்லா பண்ற, பண்ணுன்னு" தான் சொன்னாங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து கிண்டல் பண்ண போறாங்க. "நீ என்ன படிச்சுட்டு இத பண்றியான்லாம்?" கேட்க போறாங்கன்னு நெனச்சேன். ஆனா யாருமே இதுவரையுமே கேட்கல. பின்னாடி பேசுவாங்களோ தெரியல. பட் எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணாங்க.